69 இடங்களிலே அதிமுக, 69 இடங்களிலே அதிமுக, 58 இடங்களிலே திமுக, 58 இடங்களிலே திமுக என்ற தகவல் வந்திருக்கிறது. 58 திமுக, 69 அதிமுக, 103 தவேக, 118 என்ற மேஜிக் நம்பரை நோக்கி தற்போது நகர்ந்து சென்று விறுவிறுவென கிடுகிடுவென சென்று கொண்டிருக்கிறார். தேர்தல் ஓட்டத்தில் சதம் அடித்து விஜய் முன்னிலை. தமிழக தேர்தல் வரலாற்றிலே கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அதிரடியாக சந்திக்கும் முதல் தேர்தல் களத்திலேயே சாதனை படைக்கும் வகையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தாவே கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது சாதனை நாயகனாக, வரலாற்று நாயகனாக தற்போது தமிழக தேர்தல் களத்திலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும். முன்னிலை நிலவரத்தில் சதமடித்து விஜய் முன்னேறுகிறார். தற்போது விஜய் அதாவது இங்கென்று அங்கென்று சொல்ல முடியாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக தன்னுடைய வெற்றி கொடியை நட்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக தலைநகர் சென்னை, கோட்டை என்றாலே, தலைநகர் என்றாலே திமுகவின் கோட்டை என்பார்கள். ஏதோ ஒரு சில முறை அதிமுக அங்கு வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பாலும் சென்னை என்றாலே திமுகவின் கோட்டை என்பார்கள். தற்போது அந்த கோட்டையிலே பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது. அந்த ஓட்டையின் வழியாக உள்ளே நுழைந்த விஜய் தற்போது சென்னையின் மன்னனாக, சென்னையின் மா மன்னனாக மாறியிருக்கிறார் என்றே கூறலாம். மா மன்னன் விஜய் என்றே சொல்லலாம். சுனாமியாக விஜய் சுனாமி தற்போது பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். விஜய் சுனாமியிலே தற்போது திராவிட கட்சிகள் அங்கும் இங்கும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றன என்றுதான் தற்போது வந்திருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான செய்தி, தற்போது இந்த செய்தி இன்னும் சில மணி நேரங்களில் உண்மையாகலாம், ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அந்த பிரேக்கிங் செய்தியை கொடுக்கிறோம். முதன்முறையாக சென்னைக்கு வெளியே அதிகார மையம் போகிறது. இதுவரை கோபாலபுரம், போயஸ் கார்டன் என்றிருந்த அதிகார மையம் தற்போது முதன்முறையாக சென்னைக்கு புறநகரான பனையூரை நோக்கி செல்கிறது. தமிழகத்தின் அதிகார மையம் பனையூருக்கு மாறுகிறது என்றே சொல்லலாம். என்றால் அந்த அளவுக்கு தற்போது விஜய் முந்தி கொண்டிருக்கிறார். தான் போட்டியிட்ட தொகுதி 2 தொகுதிகள் மட்டுமல்லாமல் அவருடைய வேட்பாளர்கள் விஜய் முகத்தை வைத்து போட்டியிட்ட அவரது வேட்பாளர்கள் பலரும் பல இடங்களில் முந்திக் கொண்டிருக்கிறார்கள்.